ஹலோ ஆல். இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும். நான் வந்து இந்தியன் படம் பார்க்கறதுக்காக இன்னைக்கு காலையில சரி ரிவ்யூலாம் இருக்கட்டும். ஆனால் அதுக்கு போகிறதுக்காக நான் பட்ட கஷ்டம் இருக்கேன். பெங்களூரில் வந்து பசங்க ஸ்கூல்லாம் வந்து 7:30க்கெல்லாம் நான் கிளப்பி விடணும். 7:30க்கு பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு மாலுக்கு போய் அங்கே 8 மணி ஷோ. நான் வாழ்க்கையில் இது வரைக்கும் 8 மணிக்கு ஷோ பார்த்ததே இல்லை. ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்ம கமல் சார் மூவி ஆயிடுச்சு, கண்டிப்பாக பார்த்தாகணும்னு சொல்லிட்டு போனால் மாலில் செக்யூரிட்டிஸ் வேலைக்கு வரதுக்கு முன்னாடியே நாங்கள் போயிட்டு வாங்க. இந்தியன் 2க்கு வந்து எத்தனை ஷோ இன்னைக்கு போட்டிருக்காங்க தெரியுமா? காலையில் 6:30லேருந்து ஷோ வந்து நெக்ஸஸ் மாலில் தான் போனேன். 6:30லேருந்து ஷோ வந்து போயிட்டு இருந்தது. ஆனால் எனக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. யாருமே கிடையாது. அவ்வளோ ஸ்க்ரீனில் அட் எ டைம் மூவி ஓடிட்டு இருக்கு, ஆனால் யாருமே கிடையாது. ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே வந்து 15 ஷோ வந்து நெக்ஸஸ் மாலில் போட்டிருக்காங்க. நான் காலையில் போன ஷோலாம் வந்து எல்லாமே வந்து காலியாக தான் இருந்தது. மோஸ்ட்லி வந்து யாருமே இல்லை. அதனால ஜாலியாக படுத்துட்டு எப்படி வேணாலும் படம் பார்த்து. நல்ல வேலை நான் வந்து ஐமேக்ஸில் புக் பண்ணல. இன்னும் ஐமேக்ஸில் புக் பண்ணியிருந்தேன், அவ்வளோதான். சரி, இப்போ நம்ம படத்துக்கு வருவோம். படம் எல்லாரும் பார்த்தீங்களா? எப்படி இருக்குது? உங்களோட ஒப்பீனியன் என்ன? கமெண்ட்ஸில் போடுங்க. நிறைய பேர் வந்து நிறைய ஒப்பீனியன்ஸ் தான் சொல்லிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு, நல்லா இல்லை, அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் பொதுவாக பார்க்கும்போது படம் பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டால் அது வந்து என்ன இப்போ சொல்கிறதுன்னு பார்த்தா பார்க்கலாம். நீங்கள் கமல் ரசிகராக இருந்தால் போய் பார்க்கலாம். ஏன்னா கமல் சாருக்காக போய் பார்க்கலாம், அவ்வளோதான். அந்த மனுஷன் வந்து உசுரை கொடுத்து நடிச்சிருக்காரு. ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம சங்கர் மூவினாலே இப்படி தான் இருக்குமோ? ஒருவேளை வந்து அவர் பழைய டெக்னிக்ஸ்லாம் மறந்துட்டாரான்னு தெரியல. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது எல்லா படமும், அதாவது இது வரைக்கும் தமிழ் படத்தில் வந்த எல்லா படங்களும் இருக்கு இல்லையா, அந்த கரப்ஷனுக்கு எதிராக இல்லைனா ஊழலுக்கு எதிரான வந்து நிறைய படங்கள் வந்திருக்கு. இப்போ சங்கர் மூவி எடுத்தாலே வந்து ஜென்டில்மேன்லேருந்து ஜென்டில்மேன், முதல்வன், அன்யன், அதுக்கப்புறம் நம்ம விஜய் படம் சர்க்கார், கத்தி, அந்த மாதிரி நிறைய படங்கள் சொல்லலாம். ஸோ எல்லா படத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கு எனக்கு. சங்கர் படம்னாலே வந்து பிரம்மாண்டம் தான் நம்ம எல்லாருமே சொல்லுவோம். இந்த பிரம்மாண்டம் வந்து இதில் வந்து கம்மியாயிடுச்சோன்னு எனக்கு தோணுது. இவங்க வந்து இந்தியன் 2 எடுத்துருக்கு பதிலாக நேராக வந்து இந்தியன் 3க்கே போயிருக்கலாம். 1996 இந்தியன் 1 படம் முடிச்ச போது எப்படி இருந்ததோ சிச்சுவேஷன், அதே மாதிரி தான் வந்து படம் எடுத்திருக்காங்க. இந்தியன் 3யோட ட்ரைலர் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இதை எடுத்துருக்கலாமோ, இந்த இந்தியன் 2 தேவையில்லையோன்னு தோணுது. சங்கர் படம்னாலே வந்து நிறைய டெக்னாலஜிஸ் அவர் யூஸ் பண்ணுவார். அதுக்கப்புறமேட்டு சாங்ஸ்லேயும் வந்து நிறைய புது புது விஷயங்கள்லாம் எடுத்துன்னு வருவார். அந்த செட்டிங்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். அது மாதிரிலாம் வந்து நம்ம யோசிச்சு தான் போவோம். ஆனால் இந்த படத்தில் என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்தியன் 2க்கு பதிலாக பேசாமல் இந்தியன் 1 ரிலீஸ் பண்ணியிருக்கலாமோ? ஏன்னா இந்தியன் 1 தான் செம்மையாக இருக்கும். மியூசிக்லையும் சரி, ஸ்டோரிலையும் சரி, ஸ்க்ரீன் பிளேலையும் சரி அடிச்சுக்க முடியாது. ஸோ அதோட பாட்டெல்லாம் வந்து சான்ஸே இல்லை, அந்த மாதிரி இருக்கும். ஷோ முடிச்சு வெளியே வந்து பார்த்தா மாலே விரிச்சடி போயிருக்கு. இதுலேருந்தே தெரியும் என்ன லட்சணத்தில் வந்து மூவி இருக்குன்னு சொல்லி. சரி, ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, முடியல, என்னால் உட்கார முடியல. இந்த அளவுக்கு நான் வந்து எந்த படத்துலையும் வந்து டிசப்பாயிண்ட் ஆனதே இல்லை. சரி, வேறு வழி இல்லாமல் நம்ம பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு திருப்பி உள்ளே போனேன். ஆனால் நான் உள்ளே போகும்போதே வந்து படம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எனக்கு அது பெருசாலாம் வந்து பெரிய எக்ஸைட்மெண்ட் எல்லாம் தெரியல. ஐயோ மிஸ் ஆகிடுச்சு, அந்த ஒரு இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் துளி கூட இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் சொன்ன மாதிரி, நான் முன்னாடி சொன்ன எல்லா படமே வச்சு செஞ்சுட்டாரு சங்கர். சரி, செகண்ட் ஹாஃப்லேயே வந்து ஸ்டோரி வந்து சேஞ்ச் பண்ணிடுவார், இல்லைனா அதில் ஒரு ஹைப் இருக்கும், இல்லைனா வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு பார்த்தா திருப்பி அதே மாதிரி தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. என்ன ஆச்சுன்னு இருக்குன்னு தெரியலையே. இதில் வேறு படத்துக்கு போகும்போது தேட்டர் பார்த்து நான் புலம்பிட்டு இருந்தேன். இதுவே நம்ம ஒரு வாரத்தை எவ்வளோ பெரிய கட் அவுட்லாம் வச்சிருப்பாங்க, எவ்வளோ கூட்டமாக இருக்குது. பெங்களூர்னால தானே அந்த கூட்டமே இல்லை. ஒரு கட் அவுட் கூட இல்லை, இல்லைனா ஒரு ஃபோட்டோ கூட இல்லை, போஸ்டர் கூட வைக்கலையேன்னு சொல்லிட்டு வேறு என்ன படமோ ஃபோட்டோஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் நம்ம இந்தியன் படத்தோட ஃபோட்டோஸ்லாம் ஏன் வைக்கலன்னு சொல்லிட்டு நான் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். நல்ல வேலை வைக்கல. நான் நெகட்டிவே சொல்லிட்டு இருக்கேன். இதில் வந்து பாசிட்டிவ்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறது, சரி சொல்லலாம். அதில் குஜராத்தில் ஒரு சீன் காமிப்பார். குஜராத்தில் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எனக்கு அந்த அளவுக்கு ஐடியா கிடையாது. குஜராத்தில் வந்து நம்ம மோடிகா குஜராத் இருக்கு இல்லையா, அந்த குஜராத்தை வந்து நல்லா எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுட்டாரு. ஏன்னா குஜராத் மக்கள் கிட்ட தங்கம்னா அவ்வளோ தங்கம் கொட்டி கிடக்குதுன்னு தெரியும். ஆனால் எதனால் கொட்டுது, எப்படி கொட்டுது, அதெல்லாம் வந்து எனக்கு ஃபஸ்ட்டுலாம் தெரியாது. இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமேட்டு தான் வந்து எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. ஓ, இதனால தான் வந்து குஜராத்தில் வந்து நிறைய வந்து கோல்டு இருக்கும். அவங்கெல்லாம் வந்து கோல்டு இல்லை டைமண்ட் மர்ச்சன்ட்ஸ் இல்லையா. பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்த சீன் வந்து குஜராத்தில் காமிக்கிற அந்த ஒரே ஒரு சீன் தான். அவ்வளோ பெரிய கோல்டு பேலஸ் மாதிரி கட்டி வச்சிருக்காரு. அதில் வந்து கக்கூஸ் கூட கோல்டுலாம் இருக்குது. குஜராத் மக்கள்லாம் இவ்வளோ பெரிய ரிச்சாக இருப்பாங்க, இல்லைனா குஜராத்தில் வந்து மர்ச்சன்ட்ஸ்லாம் வந்து இவ்வளோ பெரிய ரிச்சாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் தான் காமிச்சாங்க. அது சூப்பராக இருந்தது. அப்படியே அந்த கதை வந்து அந்த ஒரு பேஸ்லேயே வந்து எடுத்துகிட்டு போனால் இன்னும் சூப்பராக இருந்தது. அதை விட்டுட்டு இந்தியன் தாத்தா வந்து எல்லா யங்ஸ்டர்ஸையும் வந்து நீங்கள் தான் வந்து நாட்டை காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து இன்ஸ்பயர் பண்ணி அவங்கள வந்து தூண்டி ஊழலுக்கு எதிராக இல்லை லஞ்சத்துக்கு எதிராக நீங்கள் தான் வந்து போராடணும், உங்கள் வீட்டிலேருந்தே வந்து சுத்தம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு இந்தியன் தாத்தா வந்து எல்லா யங்ஸ்டர்ஸையும் வந்து உசுப்பேத்தி விட்டார். ஹேஷ்டாக் கம்பேக் இந்தியன் சொல்லிட்டு வர வச்ச கமல் சாரை வந்து கடைசியில் படம் முடியும் போது ஹேஷ்டாக் கோபேக் இந்தியன் சொல்லி அடிச்சு. எப்படி சங்கர் வந்து நம்மளோட மைண்ட் செட் கரெக்டாக தெரிஞ்சிச்சுன்னு தெரியல. படம் பார்த்துட்டு வர எல்லாருக்குமே வந்து மைண்டில் வந்து ஒரே ஒரு ஹேஷ்டாக் வந்து கோபேக் இந்தியன். கமல் சாரும் நிறைய பஞ்சஸ்லாம் வந்து சொல்கிறாரு. ஏதோ பிக் பாஸ் டைலாக்லாம் சொல்கிறாரு. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அவங்க இதெல்லாம் வந்து எப்பயோ வந்து பிக் பாஸ் சீசனில் வந்து டயலாக். இது அப்போவே வந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சு. ஸ்டோரி வந்து நான் என்னத்த சொல்கிறது, இருந்தால் தானே சொல்கிறது. எல்லா படமும் சேர்த்து வச்சு பார்த்தா எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் இருக்குது. ஜவான் படம் ரிலீஸ் ஆகும்போது நம்ம எவ்வளோ கழுவி ஊற்றணும். ஆனால் அந்த படமே 1000 கோடி ஓடி. ஜவான் படத்தை வந்து நம்ம தமிழ் ஆடியன்ஸ் வந்து மற்ற லாங்குவேஜில் பரவாயில்ல, ஆனால் தமிழ் ஆடியன்ஸ் ரொம்ப கலாய்ச்சிட்டாங்கப்பா. மெர்சல் படம், கத்தி படம் எல்லாமே வந்து சேர்த்து வந்து எடுத்த படம்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம சங்கர் வந்து இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு அப்புறம் ஏன் அவர் இந்த மாதிரி ஒரு படம் எடுத்து தெரியாத இந்த மாதிரி ஒரு படம்லாம் வந்து ஆல்ரெடி வந்திருக்குன்னு சொல்லிட்டு
திருப்பி அதே மாதிரி ஒரு ஸ்டோரி எடுத்துன்னு போனால் மக்கள் எப்படி வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு திங்கிங்கே இல்லாமல் அவர் வந்து பிளைண்டாக எடுத்து வச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஸ்க்ரீன் பிளேயே வந்து அப்படியே இழுத்துக்கிட்டு போயிடுச்சு. ஒவ்வொரு சீனும் எப்போ முடியும் அப்படின்னு தான் தோணுச்சு எனக்கு. எந்த சஸ்பென்ஸும் இல்லை, அப்படியே போயிட்டே இருந்தது. இழுக்குது. கடைசியில் ஒரு ஃபைட் வரும் பாருங்க. கடைசி ஃபைட்டில் வந்து கமல் சார் சேஸ் பண்ணுற ஒரு ஃபைட் வரும். அதில் வந்து மெட்ரோல ஏறலாரு, எங்கெங்கேயோ வந்து ட்ராவல் பண்ணுறாரு. அது பார்க்கும்போது எனக்கு ஐ படத்தில் வந்து நம்ம விக்ரம் வந்து ஒரு சேசிங் சீன் இருக்கும் இல்லையா சைக்கிளில், எனக்கு அதுதான் தோணுச்சு. அப்புறம் ஐ படத்தில் யூஸ் பண்ண அதே ஆர்டிஸ்ட் நம்ம வல்சரவாக்கம் பாடி பில்டர்ஸ் எல்லாருமே வந்து இதுலேயும் இருக்காங்க. ஒருவேளை அந்த படத்தில் வந்து பேமெண்ட் பெண்டிங் இருக்குமோ, அதனால தான் வந்து சரி இந்த படத்தில் சான்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் மற்ற ஆக்டர்ஸ் எப்படி நடிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். சித்தார்த் ஸ்க்ரீன் பிளே ஃபுல்லாக வந்து சித்தார்த்துக்கு தான் இருக்குது. எனக்கு என்னமோ இந்தியன் டூ ஸ்டோரி மாதிரி தெரியல, சித்தார்த்தோட ஸ்டோரி மாதிரி தான் தெரியுது. அதுக்கப்புறம் விவேக், மனோபாலா இவங்களெல்லாம் திருப்பி ஸ்க்ரீனில் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. பிரியா பவானி சங்கர், ஜெகன் அவங்கெல்லாம் வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்க. நடிக்கிறது எல்லாமே நல்லா தான் நடிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம ஸ்க்ரீன் பிளே தெரியலையே. ரகுல் பிரீத் சிங் வந்து இருக்காங்களான்னு இல்லையா அந்த மாதிரி தோணிடுச்சு எனக்கு. அவங்க வந்து ஒரு சாங்லாம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு, அதெல்லாம் இந்த படத்தில் போடவே இல்லை. ஒரு மெலடி சாங். ஒருவேளை அதெல்லாம் வந்து இந்தியன் 3ல இருக்குமோ, அப்படியே அந்த சாங் வந்து ரிலீஸ் பண்ணீங்க. மூவி ஆடியோ லான்ச்சில் வந்து காஜல் அகர்வால் இருந்தாங்க, அவங்களும் இந்த படத்தில் இல்லை. அப்போ இந்தியன் 3ல தான் இருக்காங்க, ட்ரைலரில் பார்த்தேன். அப்போ சங்கர் இதெல்லாம் தான் சஸ்பென்ஸாக வச்சிருக்காரோ. சாங்ஸ் கூட அந்த அளவுக்கு கிடையாது. இந்தியன் 1 இந்தியன் 2 பார்த்தா இந்தியன் 1 சாங் தான் இப்போ செம்ம ஹிட். அது ஆல் டைம் ஹிட்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு சாங் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சரி, அப்புறம் வந்து எஸ்ஜே சூர்யா இருக்காரு இந்த படத்தில். அவர் என்னமோ டிசைனாக வந்து ஒவ்வொரு டைம்லேயும் வந்து காஸ்டியூம் வந்து சேஞ்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஜுவல்ஸ்லாம் போட்டு அப்படியே வருவார். சரி, என்னமோ வந்து சூப்பராக வந்து நடிப்பார். அவரோட ஒரு கிரேசியான ஒரு ஆக்ட் இருக்கும் இல்லையா, அது பார்க்கலான்னு பார்த்தா அவரை பார்க்கவே முடியல ஸ்க்ரீனில். அந்த மாதிரி ஆக மொத்தத்தில் வந்து படம் வந்து பார்க்கலாமா வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து பெரிய கமல் ரசிகராக இருந்தால் கமல் சார் பார்க்குறதுக்காக நீங்கள் போகலாம். இல்லை நான் வந்து ஓடிடியில் பார்க்குறேன்னா தயவு செஞ்சு ஓடிடியிலே பாருங்கள். இப்போல்லாம் வந்து ஃபேமிலியோட சேர்ந்து ஒரு படம் பார்த்துட்டு வரதுக்கே வந்து 2,000 to 3,000 ஆகும். அதில் வந்து நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கணும், படத்தோட டிக்கெட்டு, போகிற வர செலவு. ஸோ இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள், மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம சிச்சுவேஷன் நம்மளுக்கு தான் தெரியும். படம் பார்க்குறோன்னு சொல்லிட்டு நம்ம அந்த அளவுக்கு வர்த்தனை படம் எல்லாரும் வந்து ட்ரெண்ட் பண்ணி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது சின்ன விஷயமா நடந்தா கூட அதை ஏற்றுக்க முடியல அவங்களால. ஆனால் இந்தியன் எப்படா முடியும்னு சொல்லிட்டு இருந்தது. படத்தில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு கான்செப்ட் தான் வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம இன்னைக்கு யூத்தோட பிஹேவியர், அதாவது இந்த நியூ ஜென்ரேஷனில் வந்து எல்லாரும் வந்து எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஒரு விஷயம் வந்து அடாப்ட் பண்ண முடியும். இப்போ ஊழலுக்கு எதிராக வந்து இந்தியன் தாத்தா வரணும்னு சொல்லிட்டு ஹேஷ்டாக் போட்ட எல்லாரும் வந்து ட்ரெண்ட் பண்ணி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு ஏதாவது ஒரு சின்ன விஷயமா நடந்தால் கூட அவங்க அதை ஏற்றுக்க முடியல அவங்களால. எங்கேயோ தாய்பேயில் வந்து இந்தியன் தாத்தா வந்து அவர் பாட்டு நிம்மதியாக வந்து வர்மக்கல்லாம் சொல்லிட்டு இருந்தார். ஹேஷ்டாக் கம்பேக் இந்தியன் சொல்லி வர வச்சு அதுக்கப்புறமேட்டு நடக்கிற இந்த விஷயத்துக்கெல்லாம் வந்து அவரை குத்தம் சொல்லி நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு கோ பேக் இந்தியன் சொல்லிட்டு போக வச்சுட்டாங்க. அதாவது அந்த அளவுக்கு தான் இருக்குது இந்த யூத்தோட மைண்ட் செட். சங்கர் வந்து நம்ம மக்களோட மைண்ட் செட் வந்து ராங்காக நினச்சிருக்காரோ, இல்லைனா ராங்காக வந்து போர்ட்ரே பண்ணுறாரோ எனக்கு தோணுது. மக்கள் மனசு வந்து எப்படி வேணாலும் மாற்றலாம், எல்லாத்துக்கும் காரணம் இந்தியன் தாத்தா தான் சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அதை பார்த்த உடனே ஆமாம் இவர் தான் காரணம்னு சொல்லிட்டு அவரை கல்ல தூக்கி அடிக்க பார்ப்பாரு. அப்போ வந்து நம்ம மக்களோட மைண்ட் செட் வந்து ராங்காக வந்து போர்ட்ரேட் பண்ணுறாரோன்னு எனக்கு தோணும். படம் எடுக்கும்போதே இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜ் படம் தான் சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியும். அப்புறம் எதுக்கு இவங்க இவ்வளோ செலவு பண்ணி இந்த ப்ரமோஷன்லாம் பண்ணாங்க? இதெல்லாம் வந்து இந்தியன் 3க்காக பண்ண ப்ரமோஷனா? அப்போ ஸ்ட்ரைட்டாகவே வந்து இந்தியன் 3யோட ஸ்டோரி வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கலாமே. மூவி ப்ரமோஷனில் கூட கமல் சார் சொன்னார் இந்தியன் 3க்காக தான் வந்து இந்தியன் 2ல நடிச்சேன்னு. எனக்கு அப்போ புரியல, படம் பார்த்துக்க அப்புறமேட்டு தான் புரியுது. அவரே ஃபீல் பண்ணியிருக்காரு ஏன் தான் இந்த படத்தில் நடிச்சேன்னு சொல்லிட்டு. இதில் வேற இந்தியன் 4 வருது. சரி மக்களே, நீங்கள் மூவி பார்த்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.